எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மகாபாரதத்தோட கிளை கதைகளை பற்றி பார்க்கலான்ற மாதிரி ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஆம், அர்ஜுனனோட பையன் அபிமன்யுவை பற்றி பார்த்தோம். அது உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா அஸ்வத்தாமன். அஸ்வத்தாமன் போரில் ஒரு பெரிய முக்கியமான ஆள், பெரிய மிகச்சிறந்த போர் வீரர். இவரை பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி. ஸோ அஸ்வத்தாமன் இவர் யார் அப்படின்னா, இவர் கௌரவர்கள் பாண்டவர்களோட குரு இருக்கார்ல, துரியோதனர், அவரோட பையன்தான் அஸ்வத்தாமன். ஸோ அந்த குரு சின்ன பையனாக இருக்கும்போது அவரும் சின்ன வயசில் துரோணாச்சாரியார் சின்ன வயசில் இருக்கும்போது துரோணாச்சாரியரும் திரௌபதரும் பாஞ்சாலை அரசாட்சியோட மன்னர் திருப்பையும் ஃப்ரெண்ட்ஸு, அவங்க 2 பேரும். அப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்ன வயசில் நான் பெரியவனானதுக்கப்புறம் எப்போ நான் ராஜாவாகிறேனோ அப்போ என்னோட நாட்டில் உனக்கு பாதியை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி விளையாட்டுக்கு சொல்லியிருப்பார். அப்புறம் இவங்க வேறு பக்கம் வந்துடுறாங்க, அவங்க நாட்டிலேருந்து. ஸோ இவர் பெரியவனானதுக்கப்புறம் இவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவருக்கு பிறக்கிறவர் தான் அஸ்வத்தாமன். ஆனால் ரொம்ப ஏழை. அவங்க வீட்டில் என்ன சொல்கிறது, அஸ்வத்தாமனுக்கு பால் கொடுக்கறதுக்கு கூட அவங்க வீட்டில் எதுவும் இருக்காது. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பால் குடிச்சிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது இவர் மட்டும் அவங்கள பார்த்து ஏங்குவார், பால் கூட நம்மளால் குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க அப்பாவுக்கு அதை பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்க அம்மா எல்லோரும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, உங்கள் வீட்டில் பால் கூட இல்லை அப்படின்னோடனே அஸ்வத்தாமன் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவார். அதை பார்த்து அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தண்ணியில் மாவு அதை கலந்து பால் மாதிரி கொடுப்பாங்களாம். அவர் அதை குடிச்சிட்டு குதிப்பானா, நான் பால் குடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை பார்த்து அவங்க அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். இருக்கிறது ஒரே ஒரு பையன். அந்த பையன் எப்படின்னா, ரொம்ப நாள் கழித்து அவங்களுக்கு குழந்தையே பிறந்திருக்காது. அப்போ அவரும் அவர் ஒய்ஃபும் சிவபெருமான்கா தவம் இருந்து பெற்றெடுத்த குழந்தை. அப்போ அவர் சிவபெருமான்கிட்ட வர வாங்கிப்பார், இந்த குழந்தை சாகவே கூடாது அப்படின்ட்டு. அதே மாதிரி சிவபெருமான் அவரோட நெற்றியில், அஸ்வத்தாமனோட நெற்றியில் எப்படி சிவபெருமானோட நெற்றியில் ஒரு நெற்றிக்கண் இருக்கோ, அது மாதிரியே அஸ்வத்தாமனோட நெற்றியில் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு காயின் மாதிரி இருக்கும். அது பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி மின்னும். அது கிட்டத்தட்ட பார்க்கும்போது என்னென்னா சிவபெருமானோட திருவுருவமாகவே அவர் இருக்கார் அப்படின்னோடனே இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆசையாக இருக்கும். குழந்தை எவ்வளோ வருஷம் கழித்து சிவபெருமான் மாதிரியே ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அவங்க எவ்வளோ கொண்டாடணும். ஆனால் அதை தாண்டி அவர் வருத்தப்படுறாரு, குழந்தைக்கு நம்மளால் எதுவும் கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மாதிரி இவர் நம்மளோட நண்பன் சொல்லியிருக்காரு, பாதி ஊரை தரலாம், நமக்கு பாதி ஊரெலாம் வேணால் போய் ஒரு மாடு வாங்கிட்டு வருவோம், அந்த மாடில் பால் கறந்து நம்ம பையனுக்கு கொடுக்கலான்ட்டு தான் போகிறார். போனவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நண்பன், உனக்கு எதுவுமே இல்லை, உங்ககிட்ட எதுவுமே இல்லை, நான் ஒரு பெரிய ராஜா, நானும் நீயும் நண்பனாக இருந்திருக்குமோ, உன்னை யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லி அவமானப்படுத்தி துரத்தி விட்டுறாரு. இவருக்கு பயங்கர கோபம். இவர் சரி இதுக்கு பழி தீர்த்தே ஆகணுன்ற மாதிரி அந்த கோபத்தெல்லாம் உள்ளடக்கி வச்சுக்கிறாரு. அப்புறமா இவர் ஹஸ்தினாபுரம் போகிறார். ஹஸ்தினாபுரம் போகும்போது ஹஸ்தினாபுரத்தில் தான் கௌரவர்களும் பாண்டவர்களும் அப்போல்லாம் குழந்தைங்க, சின்ன பசங்க. அங்கே போனால் சரி இப்போ இவங்களுக்கெல்லாம் நீங்கள் கல்வி கற்றுக் கொடுக்கணும், வித்தைகள்லாம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவர் எல்லாருக்கும் வித்தைகளை சரிசமமாக கற்றுக் கொடுக்குறாரு. அர்ஜுனன் சிறந்து விளங்குறாரு. இவர் என்ன சொல்லிக் கொடுத்தாலும் அப்படியே கற்பூர மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு எல்லாத்தையும் பண்ணிடுறாரு. ஸோ இவர் அந்த வித்தைகளெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ இந்த கதையை சொல்கிறார். இந்த மாதிரி நான் போய் ஒரு பசு கேட்கலான்னு போனேன், அவள் என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டாரு, என்னை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொன்ன உடனே மாணவர்கள்லாம் சேர்ந்து அவர் கூட சண்டை போட்டு அந்த ராஜா இழுத்துட்டு வந்துடுறாங்க. இழுத்துட்டு வந்தோடனே அப்புறம் இவர் சொல்கிறார், இப்போது என்ன தான் யாருன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டேன், இப்போ நான் சொல்கிறேன், இப்போ உன்னோட நாட்டில் பாதியை நான் இப்போ உனக்கு தரேன், மீதியெல்லாம் எனக்கு, உன்னோட பாதியை நான் உனக்கு பரிசாக தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி, நீ தான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன், நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டார். அந்த மாதிரி தான்
ஆச்சு. அந்த மாரி தான் இப்போ அஸ்வத்தாமன் பிறந்து வளர்ந்து வித்தைகள்லாம் பெரிய என்ன சொல்கிறது, அவரும் நல்ல போர் வீரனா சிறந்து விளங்குறாரு. மாபெரும் வீரர். சாகாமரம் வாங்கி வச்சுருக்காரு. அவர் நெற்றியில் வேற ஒரு கண் மாதிரி ஏதோ ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நல்ல உயரம் அந்த மாதிரிலாம் அவரை பற்றி சொல்கிறாங்க. அதே மாதிரி அஸ்வத்தாமன்னா அவ்வளோ உயிர் அவங்க அப்பாவுக்கு. அஸ்வத்தாமனுக்கு ஏதாவது ஒன்றுனா அவரால் தாங்க முடியாது. ஒரே ஒரு பையன் வேறு. அதனால் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும். அவ்வளோ தாங்குன்னு தாங்குவார் பையனை. ஏன்னா பையனுக்காக போய் ராஜாக்கிட்டே சண்டை போட்டவர்ல அவர். அந்த மாதிரி இவரும் வளர்ந்துட்டார் இப்போ. ஆனால் அஸ்வத்தாமன் வந்து கௌரவர்கள் சைடு துரியோதனோட நண்பன் ஆயிட்டார். அதுவும் போர், மகாபாரதம் போர் ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னமும் இந்த கௌரவர்கள் படையில் இருந்ததுனால துரியோதனனுக்கு நல்லாவே நண்பன் ஆயிட்டார். ஸோ இந்த மாதிரி போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கும்போது போரில் பார்த்திங்கன்னா 2 பக்கமும் 2 பேரும் அணி திரட்டியிருப்பாங்கல்ல. இவங்களுக்கு படை, இவங்களுக்கு ஒரு பெரிய படை இருக்கும்ல. கௌரவர்கள் படை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. பாண்டவர்கள் படை வந்து கொஞ்சமாக இருந்தாங்க. ஏதோ கணக்குப்படி அவங்களுக்கு வந்து 7 அணி தான் இருந்தது. இவங்களுக்கு வந்து ஒரு 11 அணி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ போர் நடந்துகிட்டே இருக்கும்போது ஜெயிச்சுட்டே இருக்காங்க கௌரவர்கள்லாம் ஒரு ஸ்டேஜில். ஏன்னா பெரிய பெரிய வீரர்கள் தளபதியெல்லாம் இந்த சைடு இருக்காங்க. யார்? துரோணாச்சாரியர் வந்து இவங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். அவரே குருவே இந்த சைடு சேனாதிபதி கௌரவர்களுக்கு. அதனால் இந்த மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருக்கும்போது கர்ணன் இருக்கார், அஸ்வத்தாமன் இருக்கார். இத்தனை மாதிரி பெரிய பெரிய வீரர்கள்லாம் இருக்கும்போது என்ன பண்ண முடியும்? ஸோ இப்போ வந்து கிருஷ்ணர் பார்க்குறாரு. கிருஷ்ணருக்கு தெரியாது ஒன்றும் இல்லை. கிருஷ்ணர் போய் தர்மன்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம வந்து இதையெல்லாம் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு துரோணாச்சாரியாரை போர் தடுத்து நிறுத்தியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, அவர் எப்படி போர் செய்யாமல் இருக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி அவர் நினச்சும்போது, அப்போ எனக்கு ஒரு வழி தெரியும், நான் உன்ட்ட சொல்கிறேன், நீ செய்யணும் அப்படின்னோடனே என்னன்னு கேட்டோடனே அஸ்வத்தாமன் செத்து போயிட்டான்னு சொல்லிடு. அப்போ அவருக்கு வந்து உயிர் அஸ்வத்தாமன்னா அவரே செத்து போயிட்டான்னு சொல்லும்போது அவர் அப்படியே ஒரு மாதிரி ஷாக் ஆகி நிற்பார். அப்போ நம்ம அவரை வந்து தோக்கடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யார் சொல்லுவார்னா கண்ணன் வந்து தர்மர்கிட்ட சொல்வார். தர்மர் வந்து தர்மருக்கு பேரே ஏன் தர்மர் அப்படின்னா அவர் பொய்யே சொல்ல மாட்டார். அதுதான் அவருக்கு பேரே தர்மர். அதனால தான் அவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன் கிருஷ்ணா, கண்டிப்பாக இது போர் தர்மத்துக்கு இது கொஞ்சம் கூட ஒத்து வராது, நான் என்னோட தர்மத்துக்கும் இது ஒத்து வராது, நான் கண்டிப்பாக சொல்ல மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டார். சரிப்பா, நீ பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம், ஒரு பாதி உண்மையும் பாதி வந்து பொய்யையும் மறைச்சி சொல்லு அப்படின்னோடனே. என்ன அப்படின்னோடனே, அந்த போர்க்களத்தில் அஸ்வத்தாமா ஒரு யானை இருக்குது, அந்த யானை செத்து போச்சுன்னு சொல்லு. ஆனால் நீ என்ன சொல்லு அப்படின்னா, ஃபஸ்ட்டு அஸ்வத்தாமா செத்துடுச்சு, அப்புறமா யானை அப்படின்ற மாதிரி சொல்லு. யானை அது வந்து யானை தான் அப்படின்றத நீ சொல்லு அப்படின்னோடனே எப்படியோ தர்மரை வந்து சம்மதிக்க வச்சுட்டார். சரி, நம்ம பொய் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல, அந்த யானை தானே யானை செத்து போச்சுன்னு தான் சொல்ல போகிறோம். ஏன்னா அந்த யானைக்கும் அஸ்வத்தாமான் தான் பேர். அப்படின்னோடனே சரின்னு ஒத்துக்கிட்டாரு. அடுத்த நாள் இவங்கெல்லாம் திரும்பவும் போர் ஆரம்பிக்குது. பயங்கரமாக போர் பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்வத்தாமன் ஒரு பக்கம் பண்ணிகிட்ருக்காரு, துரோணாச்சாரியர் ஒரு பக்கம் போர் பண்ணிகிட்ருக்காரு. அன்றைக்கி ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, தீவிரமாக இருக்குது அந்த அன்றைக்கி போர். அப்படி தீவிரமாக போர் நடந்துக்கிட்டே இருக்கும்போது கண்ணன் வந்து சொல்கிறார் தர்மரை பார்த்து, இந்த மாதிரி அஸ்வத்தாம யானை வந்து செத்து போச்சுன்னு சொல்லு அப்படின்னோடனே. உடனே தர்மர் வந்து கொஞ்சம் சத்தமாக அஸ்வத்தாமா ஹதகா யானை அப்படின்ற மாதிரி சொல்கிறார். அந்த யானைன்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டாரு, கிருஷ்ணர் வந்து சங்கு வச்சுருப்பாரு, அந்த சங்கு எடுத்து ஊற்றிட்டாராமா. சங்கு எடுத்து ஊற்றினோடனே அந்த சங்கு சத்தத்தில் அஸ்வத்தாமா ஹதகா மட்டும் கேட்டுச்சு. ஆனால் அந்த யானைன்றது வந்து துரோணாச்சாரியார் கேட்கல. ஏன்னா கரெக்டாக யானைன்னு சொல்லும்போது சங்கு ஊற்றிட்டார். அதுதான் சொல்லுவாங்க நிறைய பேர், மகாபாரதம் சொல்கிறவங்களாம் சொல்லுவாங்க, கிருஷ்ணருக்கு தெரியாதா யாருக்கு எந்த நேரத்தில் சங்கு ஊதணும் அப்படின்ற மாதிரி. அதனால் அவர் வந்து சங்கு ஊற்றினோடனே கேட்கல. துரோணாச்சாரியர் அப்படியே ஷாக்காக நின்றுறாரு. ஐயோ, நம்ம பையன் இறந்து போயிட்டானா அப்படின்னே. இன்னொன்று, அதை வந்து யார் சொல்லியிருக்கா, தர்மர் வாழ்க்கையில் பொய்யே சொல்லாதவர் சொல்லியிருக்காருன்னா அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னே. அவர் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகி அவர் கையில் இருந்த எல்லா கருவிகளெல்லாம் கீழே போட்டுறாரு, போர் செய்கிற கருவிகள்லாம். அப்புறம் இதுதான் சான்ஸ்னு அவரை வெட்டி வீழ்த்திடுறாங்க. அவர் செத்து போயிட்டார். இப்போ துரோணாச்சாரியார் இப்போ இல்லை. இதை கேட்ட உடனே அஸ்வத்தாமனுக்கு பயங்கர கோபம்.
யார் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற மாதிரி கேட்டபோது பாண்டவர்கள் தான் தர்மர் வந்து இப்படி சொன்னனே அவர் வந்து நீ தான் செத்து போயிட்டேன்னு நினச்சிட்டாரு. ஆனால் அது வந்து ஒரு யானை. அது வந்து தர்மர் வந்து ஃபஸ்ட்டு அஸ்வத்தாமான்னு சொன்னோடனே ஒரு நீன்னு நினச்சி இவர் செத்து போயிட்டார். இவரை வந்து தோக்கடிச்சிட்டாங்க, இப்போ இறந்துட்டார் உங்கள் அப்பா அப்படின்னு சொன்னோடனே இவர் எப்படி அவங்க அப்பாவுக்கு வந்து பையன் மேலே அவ்வளோ பிரியமோ அதே மாதிரி தானே இருக்கும் பையனுக்கும் அப்பா மேலே. அது மாதிரி இவருக்கு பயங்கர பிரியம். இதை தாங்கவே முடியல அஸ்வத்தாமானுக்கு. அப்படியே இருக்கிற எல்லா கோவமும் சேர்த்து வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, போர் விதிமுறைகள் எல்லாத்தையும் மீறிடுறாரு. மகாபாரதம் போரில் நிறைய இடங்களில் வந்து நிறைய பேர் போர் விதிமுறைகள் எல்லாம் மீறி நடந்திருப்பாங்க. ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்கும் தானே. இப்போ ஒருத்தர் வந்து ஒருத்தரோட மட்டும்தான் போர் புரியணும். அதே மாதிரி எதிரில் போர் புரிஞ்சிக்கிட்டு இருக்கிறவரோட கையில் எதுவும் ஆயுதங்கள் இல்லைன்னா அவங்களோட போர் புரியக்கூடாது. அதே மாதிரி தன்னை விட சின்ன பசங்கக்கிட்டேயோ இல்லை பெண்கள்கிட்டயோ தன் வீரத்தை காட்டக்கூடாது. அதே மாதிரி ஒரு சாயங்காலத்துக்கு மேலே போர் புரியக்கூடாது. அதுக்கப்புறம் அநேகமாக இன்னும் அந்த குதிரை அணியில் இருக்கிறவங்க குதிரை அணி வீரர்களோட சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். தேரில் இருக்கிறவங்க தேர் வீரரோட சண்டை போடுவாங்க. தேரை விட்டு இறங்கிட்டாங்கன்னா பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஏதோ நிறைய விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ ஆனால் இப்போ அந்த அஸ்வத்தாமன் இருந்த கோவத்தில் எல்லா விதிமுறைகளையும் மீறி சாயங்கால நேரத்துக்கு அப்புறம் எல்லோரும் பாசறையில் போய் ரெஸ்ட் எடுப்பாங்களா, அந்த டைமில் போய் பாண்டவர்கள் பாசறைக்கு போய் என்ன பண்ணிட்டாரு, அங்கே வந்து பாஞ்சாலியோட எல்லா பசங்களும் ஐ மீன் தர்மருக்கு பிறந்த பையன், அர்ஜுனனுக்கு பிறந்த பையன், எல்லா பசங்களும் இருக்கார். ஏன்னா எல்லாருமே போருக்கு வந்திருக்காங்க. எல்லா பசங்களையும் கொண்டுட்டான். அது மட்டும் இல்லாமல் அர்ஜுனோட பையன் இருக்கார்ல அபிமன்யுவுக்கு அப்போ தான் கல்யாணம் ஆகிருக்கு. புதுசு போர் வரதுக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆகிருக்கு. யார் கூடனா உத்திரை, அந்த பொண்ணு பேர் வந்து உத்திரை. ஸோ அந்த பொண்ணு வந்து கர்ப்பமாக இருக்கா. அவள் கர்ப்பமாக இருக்கிற குழந்தை முதற்கொண்டு அவன் வந்து சாபம் விட்டுட்டான். அந்த குழந்தையும் செத்து போயிடணும்னு சொல்லி சாபம் விட்டுட்டான். ஆனால் கண்ணன் வந்து இது கேள்விப்பட்டு இப்போ அந்த குழந்தைய மட்டும் காப்பாற்றிடுறாரு. இந்த குழந்தைக்கு எதுவும் ஆகாதுன்னு சொல்லி காப்பாற்றிடுறாரு. ஆனால் இந்த மாதிரி ஏன்னா அவங்களோட வம்சமே இருக்கக்கூடாதுன்னு எல்லா குழந்தைங்களையும் கொண்டுட்டான் இல்லையா. இதை கேள்விப்பட்ட கிருஷ்ணர் கோவப்பட்டு அஸ்வத்தாமாருக்கு ஏற்கனவே என்ன இருக்குது, சாகாத வரம் இருக்குது. இப்போ என்ன பண்ணார், அவர்கிட்ட போய் அவர் கூட சண்டை போட்டு அவர் நெத்தியில் இருக்கிற அந்த கண்ணு மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுல அதை பிடுங்கி எடுத்துட்டார். அது பிடுங்கி எடுத்தோடனே அது ஆறாத காயமாக ஆயிடுச்சு. அது அந்த காயம் இனிமேல் உன் வாழ்க்கையில் ஆறவே ஆறாது நீ என்ன பண்ணாலும் அப்படின்னா அதில் ரத்தம் வழிஞ்சிக்கிட்டே இருக்குமாம்மா அந்த காயத்துலேருந்து. அப்போது உடம்பு ஃபுல்லாக போகிறனால சண்டை போட்டதுனால உடம்பு ஃபுல்லாக புண்ணு, தலையில் அந்த காயத்துலேருந்தும் வர புண்ணு, ரத்தம் வடியுது. இப்போ அவர் சொல்லிட்டார், உன்னால் சாகவும் முடியாது, நீ இப்படியே தான் உன் லைஃப் ஃபுல்லாக இந்த காயங்களோட தான் நீ இருக்கணும் அப்படின்ற மாதிரி கிருஷ்ணர் சொன்னனே இப்போவும் நம்புகிறாங்க. அஸ்வத்தாமன் வந்து சாகாமல் இன்னமும் வந்து ஒரு சில பேர் சொல்கிறாங்க இமயமலைக்கிட்ட அவர் வந்து இன்னும் உயிரோடு தான் சுற்றிட்டு இருக்காரு, சிவபெருமானை வணங்கிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா சிவபெருமானை வந்து அவர் ரொம்ப வணங்குவார். ஏன்னா சிவபெருமானோட அருளால் தானே அவர் பிறந்தார். அதனால் சிவபெருமானை வந்து வழிபடுவார். ஸோ அங்கே வந்து தங்கி அங்கே சிவபெருமானை வழிபட்டுட்டு இருக்காரு. நிறைய பக்கம் நியூஸ் வருது. இந்த ஆர்மி பீப்புளெலாம் கூட ஒரு பெரிய கால் தடம் பார்த்தோம், அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது, அஸ்வத்தாமனாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் அநேகமாக மத்திய பிரதேஷ்னு நினைக்கிறேன், அங்கே ஒரு டாக்டர் வந்து நெத்தியில் வந்து கிட்டத்தட்ட அஸ்வத்தாமனுக்கு இருக்கிற மாதிரி காயத்தோட இந்த காயத்துக்கு மருந்து கொடுங்கன்னு சொல்லி வந்தார். அந்த காயத்தை பார்த்துட்டு என்ன உங்கள்கிட்ட வித்தியாசமாக அஸ்வத்தாமன் மாதிரி காயிருக்கும், ஒருவேளை உங்கள் பேர் தான் அஸ்வத்தாமனான்னு கேட்டபோது அவர் கொஞ்ச நேரத்தில் மறைஞ்சு போயிட்டார். எங்கேருந்து வந்தார், எப்படி போனார்னே தெரியல, அவர் ஒருவேளை அஸ்வத்தாமாவாக இருப்பாரா அப்படின்னு இன்னமும் நிறையா செய்திகள் கேள்விப்படுறோம். ஆனால் அதெல்லாம் உண்மையா இல்லை இருக்காரா இல்லையா ஏன்னா இந்த கதையே வந்து உண்மையானே தெரியல. ஏன்னா இது போன யுகத்தில் நடந்தது அப்படின்றாங்க. ஸோ இது உண்மையா பொய்யான்னு தெரியல. பட் இந்த மாதிரியெல்லாம் இன்னமும் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி அஸ்வத்தாமா வந்து இந்த கலியுகத்துலேயும் இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இன்னும் அந்த ஆறாத காயங்களோட புண்களோட வலியோடு அவர் இருந்துகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இந்த அஸ்வத்தாமாவோட கதை. எப்படி அவர் பிறந்தார், எப்படி அவர் கஷ்டப்பட்டார், அப்புறம் எப்படி வளர்ந்தார், எப்படி துரியோதனனோட நட்பானார், போர் புரிஞ்சார், கடைசியாக அவங்க அப்பாவுக்காக எல்லாரையும் கொன்னுட்டு இப்போ அவர் வந்து அந்த வழியோடு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுதான் அஸ்வத்தாமானோட கதை. ஸோ உங்களுக்கு இது எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.